அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? சரி, அதாவது பிள்ளைங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க, ஆனா தொழுக மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இது நாம குழந்தை பருவத்திலேயே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. பரவலாக நாம பார்த்தோம்னா குழந்தைகளை சிறு பருவத்துல ரொம்ப எளிதாக நம்முடைய வழிக்கு அவர்களை கொண்டு வந்து விட முடியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம அலட்சியமாக அல்லது குழந்தைகள் மேல பாசம் காட்டுறோங்கிற பேர்ல இந்த தொழுகை விஷயங்களை எல்லாம் நம்ம அவங்களுக்கு ஆர்வம் மூட்டுறதில்லை. அதுல நாம கண்டிப்பா நடந்து கொள்வதும் கிடையாது. நாமளே தூங்க வச்சுருவோம். சுபுக்கெல்லாம் எந்திக்கிறதா, சின்ன பிள்ளையா இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே. சிறு வயதுல இப்படி பழக்கணும்னா 15 வயசு வந்த பிறகு அவன் எப்படி அவனா தானாக எந்திரிச்சு செல்வான்? தொழுகைக்கு போகணும்னு எப்படி அவன்கிட்ட அந்த குணத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்ப நாம குழந்தை பருவத்திலிருந்து குழந்தைகள் நம்முடைய கையில இருக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு இப்ப சாதாரணமா நீங்க பார்க்கலாம், பெரும்பாலான வீடுகள்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆயத்தம் பண்றாங்க. 7 மணி 7:30 மணி 6:30 மணி அதுக்கெல்லாம் பிள்ளைய தடப்பட்ட கட்டி எழுப்பி தண்ணி முஞ்சில துளிச்சு என்னெல்லாமோ பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. அப்ப அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சுப நேரம் வருது, அப்பவே எழுந்திருக்கணும், தொலை வைக்கணும், பிள்ளைங்களை அதை பழக்கணும். கொஞ்ச காலம் சிரமப்பட்டு பழக்கிட்டோம்னா சிறு வயதுல அது அவங்களுடைய காலத்துக்கும் பழக்கமாக அது மாறிடும். அது 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 உங்களுடைய இயல்பாகவே வளமையாகவே அது மாறி போயிடும். அதுல கவனம் இல்லாத காரணத்தினால பெரும்பாலானவங்க கடைசி வரைக்கும் தொழுகை பக்கமே போகாதவங்களா ஆயிடுறாங்க. ஆனாலும் இப்பவும் ஒண்ணு கேடு நடந்துடல. நாம அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை சொல்லி போதனை பண்ணுங்க. வெறுமனே பிள்ளைய போட்டு தொழுன்னு மொட்டையாக சொல்லாம காரண காரியத்தை நீங்க முதல்ல உள்வாங்க. தொழுவதனால் இருக்கிற நன்மைகளை பத்தி சிந்தனை பண்ணுங்க. அது சம்பந்தமான உரையாடல்கள், பயான்கள் அதை நீங்க கேளுங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதை பக்குவமா எடுத்து சொல்லுங்க, புரியுற மாதிரி. சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லி, கேடுகளை சொல்லி, குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், நாம அதுக்கு மாற்றமா நடக்க கூடாது, அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான், இப்படிங்கிறது மாதிரி. நாம அதுல குறிப்பா என்னன்னு கேட்டா, சில குடும்பங்கள்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனை, அவர்கள் அதை சரியாக செய்யாமல் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்ப்பது. இந்த மாதிரி குடும்பத்துல நடக்கவே நடக்காது. முதல்ல நாம அதுக்கு முன்னுதாரணமாகவும் திகழணும். ஒரு வக்த கூட நாம விடாம தொழக்கூடியவர்களா நம்மை மாற்றிக்கொண்டு அதை நம்முடைய குழந்தைகளுக்கு உபதேசித்தோம் என்றால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்ளவும் தங்களை மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைகளை இந்த மாதிரி தொழுகையாளிகளாக நீ ஆக்கி வை அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அப்படி கேட்டதா குர்ஆன் சொல்லுகிறது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் நீ தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ்விடத்திலே துஆவை செய்யுங்க. பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஹார்ஷா இல்லாம மென்மையான அணுகுமுறையோடு அந்த விஷயங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பா அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.